February 14 சின்ன குழந்தைய கேட்டா கூட அது வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லும். ஆனா அது ஏன் பர்டிகுலரா February 14? அது ஏன் March 14 இல்ல, ஏன் April 14 இல்ல? பார்ப்போம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இன்ஸ்டால 1-2 பேர் இத பத்தி ஏற்கனவே வீடியோஸ் போட்டதை பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சொல்றேன். ஒரு காலத்துல ரோம்ல கிளாடியஸ் டு கோத்திகஸ் அப்படின்ற ஒரு அரசர் கல்யாணம் ஆனவங்களை விட கல்யாணம் ஆகாதவங்க இன்னும் பெட்டர் சோல்ஜர்ஸா இருக்காங்கன்னு ஃபீல் பண்றாரு. அதனால கம்மி வயசுலயே கல்யாணம் பண்றதை பேன் பண்றாரு. அப்போ அங்க இருந்த ஒரு கிறிஸ்டின் பிரீஸ்ட், இவர் யாருங்கிறத நான் கடைசியா சொல்றேன், அவருக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால லவ் பண்றவங்கள நைட்டு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இது அந்த அரசருக்கு தெரியாம இருக்குமா? ஒரு நாள் தெரிய வர அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க, மரண தண்டனையும் கொடுக்குறாங்க. அந்த ஜெயில ஒரு ஜெயிலர் இருக்காரு, அவருக்கு பார்வையற்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த ஜெயிலர் அந்த கிறிஸ்டின் பிரீஸ்ட் கிட்ட, உங்க கடவுள் என்னோட பொண்ணுக்கு பார்வையை திருப்பி கொடுப்பாரா அப்படின்னு கேட்க, இவரும் அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணி பார்வையை திரும்ப வர வைக்கிறாரு. அன்னையில இருந்து இவரும் அந்த பொண்ணும் சகஜமா பழக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே அவருக்கு மரண தண்டனை கொடுத்த நாளும் வருது. அவரு போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போறாரு. ஆமா, இந்த கிறிஸ்டியன் பிரீஸ்ட் பேர் தான் வேலண்டைன். அன்னைக்கே வேலண்டைனை தலையை வெட்டி கொள்றாங்க. அந்த நாள் தான் February 14. இதில் சில பேர் வேலண்டைனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. நான் ரங்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலண்டைன் ஒரு கிறிஸ்டின் பிரீஸ்ட், அதனால் அவரால் லவ்லாம் பண்ண முடியாது சயின்டிஃபிக்கலி. அப்புறம் ஏன் அவர் ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு லெட்டர் கொடுத்தாருன்னு கேட்டால், அது ஒரு பிளெஸ்ஸிங் நோட்டாவோ அல்லது ஃபாதர்லி லவ் லெட்டராவோ இருக்கலாம். டெஃபினெட்லி நாட் ரொமான்டிக். ஒரு கிறிஸ்டின் பிரீஸ்ட்டை காலப்போக்கில் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக மாற்றி வச்சுருக்கோம்.